ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நான் பேரை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பா இந்த கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு பையன் வந்த பிற்பாடு திரைமொழி என்பது மிக மோசமான மொழியாடல் சினிமாவில் வந்து கெட்ட வார்த்தைகளை நேரடியாக பயன்படுத்தும். ஹாட் தமிழ் ஏஐ அப்படின்னு ஒரு நிறுவனம் தொடர்ந்து ஷார்ட் பிலிம் போட்டுக்கிட்டு இருக்கான். பல பெண்கள் கொழுத்த பெண்களாக அவர்களை காண்பிப்பதை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு சின்ன பசங்க போறாங்க, உங்களுக்கு ஆண்டி பிடிக்குமா பொண்ணுங்க பிடிக்குமான்னு உடனே ஆண்டி தான் பிடிக்குன்னு ஒரு குரூப் பேசு. சின்ன பொண்ணுகிட்ட போய் உங்களுக்கு அங்கிள் பிடிக்குமா, இதெல்லாம் சுகர் டேடி சுகர் மம்மி. அப்ப நான் மாரல் போலீஸா, இவர் பூமர் அங்கிள், அவரு தாண்டாரு, இந்த பெருசுக்கு வேலை இல்லை கழுத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம். மும்பையில் தனியாக இருந்த 90 வயது முதியவரிடம் 4 இளம் பெண்கள் நீங்க சொன்ன ஆப்ஸ் மூலமா நட்பு பாராட்டி அடித்த பணம் எவ்வளவு தெரியுமா? 9 கோடி. எல்லோருக்குள்ளும் ஒரு சின்ன கருப்பு பக்கம் இருக்கும். அதை எவ்வளவு தூரம் நமக்குள்ள வச்சுக்கிறோம்ன்றது அதுல ரொம்ப முக்கியம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம், கள்ளச்சாராயம் அதிகம், போதையிலே மக்கள் வச்சிருக்கிறாங்க, இது கட்டுப்படுத்தலை அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு எதிராக புகார்கள் வாசிக்கப்படுவது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அதை விட ஆபத்தானது இந்தியா பூரா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது என்னன்னா இந்த இணையத்தில் பரவுறது. அது சதை போதைன்னே சொல்லலாம். ஆபாச காட்சிகள் இதெல்லாம். இப்போ திரைப்படங்கள் அப்படின்னு வரும்போது அதுக்கு சென்சார் இருக்குது. இப்போ நீங்களே 8 வருடம் அதில் பணியாற்றியவர் தான். ஒரு படம் வருதுன்னா அதில் எந்தெந்த காட்சிகள் இடம்பெறலாம், கவர்ச்சியான இதெல்லாம் வரும்பொழுது, படுக்கை காட்சிகள்லாம் வரும்பொழுது அது ஒரு எல்லை இருக்குது. அந்த மாதிரிலாம் கட் பண்ணுறாங்க. இப்போ வர படங்கள் சில படங்கள் தியேட்டருக்கே வருதில்லை, டைரெக்டாக ஓடிடிக்கு வந்துடுது. ஓடிடியில் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லாம் வருது, தொடர்லாம் வருது. இப்போ அதில் சென்சார் உண்டா இல்லையா, அதுக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையா காட்சிகளுக்கு? சரி, காட்சிகள் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலும் அந்த உரையாடல் இருக்குல்ல, வசனங்கள் உரையாடல்கள், அது ரொம்ப கொச்சையாக இருக்குது. உறவுகளுக்குள்ளேயே அந்த கள்ள தொடர்புகள் தொடர்பான அந்த உரையாடல்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் காட்சிகளில் மது போதை வஸ்துகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ திரைப்படங்களில் பயன்படுத்தும் போது இது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்லாம் அந்த இதெல்லாம் போடுறாங்க. அது போடுற மாதிரி தெரியல. முதல்ல பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் இந்த மாதிரி படங்கள் வரும்போது சென்சார் போர்டில் ஏயு இந்த மாதிரிலாம் வரும். அது சான்றிதழ் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்கணும், 18 வயசுக்கு உள்ளவங்க இந்த திரைப்படத்துக்கு அனுமதி இல்லை அப்படிலாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் செல்ஃபோன் வந்துருச்சு, குழந்தைகள் முதல்ல எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த குழந்தைகளும் அந்த பார்க்குற மாதிரி வருது. இப்போ 80, 90, 2000, 2005 வரைக்கும் கூட வரலாம். மலையாள படங்களில் தேட்டரில் போய் ஒளிஞ்சு பார்க்குற காலம், இளைஞர்கள் ஒளிஞ்சு பார்க்குற காலம் ஒன்று உண்டு. இப்போ வீட்டில் செல்லுலேயே வந்துருச்சு, யாரும் இப்போ ஒளிஞ்செலாம் பார்க்குறது இல்லை. இது யாரை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் தப்பிக்க முடியுமா? சதை போதையிலேருந்து தப்பிக்க முடியுமா? இதில் போய் எப்படி மது போதைக்கு போய் எப்படி விழுந்து பணத்தை இழக்கிறார்களோ, வாழ்க்கையை இழக்கிறார்களோ, அதே போல் சதை போதைக்கும் அடிமைப்பட்டு வாழ்க்கையை இழக்கிறதும் பணத்தை இழக்கிறதும் இருக்குது சமூகத்தில். இதில் எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தான் கேள்வி. அதாவது ஒரு பத்திரிகை தோழர் அடிக்கடி அவருடைய பேட்டியில் ஒரு சொற்றொடர் பயன்படுத்துவார். கேவலமான, அவலமான, மோசமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு மேலே இன்னொரு 4-5 வார்த்தைகள் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம இதனுடைய தொடக்கமே இருக்க முடியும். அதாவது காமம் என்பது என்னவென்று அறியாத ஒரு காலச்சூழலில் காமம்தான் எல்லாவற்றிற்கும் முதன்மை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த பொருளடக்கம் வந்துருச்சு, கண்டென்ட். நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருப்பேன். திருவள்ளுவர் சொல்லுவார், மலரினும் மெல்லினது காமம்னு. மலரினும் மெல்லிது காமம். அவ்வளோ ஒரு மென்மையான உணர்வுகளை இன்றைக்கி எவ்வளோ கொச்சப்படுத்துகிற காரணத்தால் தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துருந்தீங்கன்னா கள்ளக்காதலி கொலைன்னு ஒரு செய்தி இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணவர் கொலை, கள்ளக்காதலனுடன் மனைவி கைது. இது வராத செய்தியே கிடையாது. இப்போது ஒரு செய்தித்தாள் எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு ஊரில் 2 இடத்துல 3 இடத்துல இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. மரபுகளற்ற, முறையற்ற, தரமற்ற உறவுகளில் ஈடுபடுகின்ற எல்லோருக்கும் ஒரு ஒழுக்கக்கேடின்மை என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்கமின்மை வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நான் திருக்குறளில் உதாரணங்கள் காட்ட முடியும். ஆனால் எவ்வளவு உதாரணங்களை நம்ம சொன்னாலும் கூட
காமம் என்பது மனித உணர்வினுடைய அடிப்படை. ஒரு காம உணர்வு இல்லாமல் இந்த உலகத்தினுடைய பிறப்பே நடந்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அந்த காலத்தில் வாத்சாயனர் காமசூத்திரம் எழுத வேண்டிய நிலைமை உருவானதற்கு காரணம் அது ஒரு கலை. காமசூத்திரத்தினுடைய அடிப்படையில் கோயில் சிற்பங்கள், கஜுரோக சிற்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் உலக அளவில் பார்வையாளர்களை இழுத்து கொண்டிருப்பதை நம்ம அறிவோம். அப்போது தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காமம் சார்ந்த பல இலக்கியங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. வெகு சமீபமாக ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிவீர ராம பாண்டியனுடைய கொக்கோகம்னு ஒரு நூல்லாம் உண்டு. அந்த கொக்கோகம் காமம் பற்றி பேசுகின்ற ஒரு நூல். அது சிற்பமாக கடவுள்கள் இருக்கின்ற கோவில்களில் எல்லா இடங்களிலும் வடிக்கின்ற பழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். ஏன் திருவள்ளுவரே காமத்துப்பால் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் அந்த காலகட்டம் இருந்தது. அதனால் காதல் இல்லாமல், காமம் இல்லாமல் உலகத்தினுடைய இயக்கம் இல்லை. அப்போ இதனுடைய அளவு எது? இந்த காமம் என்கின்ற ஒன்று காதலை தாண்டி போகின்ற பொழுது லவ் என்பது லஸ்ட் என்றாக மாறிவிடும். ஒரு மனிதனுடைய மெல்லிய காம இச்சை என்பது மிருக இச்சையாக மாறுகின்ற பொழுது, மிருக குணம் அவனுக்குள் வருகின்ற பொழுது அது எல்லைகளை கடந்து, முறைகளை கடந்து, உறவுகளை கடந்து எல்லா விதமான குற்றங்களுக்கும் அடிப்படையாக அது மாறிவிடும். அந்த விஷயம் மாறிடுது. இப்போ உதாரணமாக இந்த சங்கி கூட்டம் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் அந்த வாடகைக்கு பிடித்து வரப்பட்டிருக்கின்ற சில பிறவிகள் இருக்குது. அதுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு, திராவிடம், இந்த மாதிரி 2-3 வார்த்தைகள் பிடிக்காது. அதனால் சாராயம் விற்கிறான்பா. எதை எப்படி பார்த்தாலும் இந்த துறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சினிமா என்கின்ற துறை, ஊடகம் என்கின்ற துறை ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறை. மத்திய ஒளிபரப்பு தகவல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு துறை. இந்தியாவில் எந்த கண்டென்ட் என்று சொல்லப்படுகின்ற பொருளடக்கம் திரைக்காட்சியாக வந்தாலும், மின்னணு ஊடகம் மூலமாக வந்தாலும், ஓடிடி என்று சொல்லப்படுகின்ற ஓவர் த டாப் பிளாட்ஃபார்மில் வந்தாலும், எதன் அடிப்படையில் வந்தாலும் கூட அது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் மாநில சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று சொன்னால் அதை தடை செய்வதற்குண்டான அதிகாரங்கள் மாநில அரசுக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு முறை சென்சார் போர்டினால் ஒரு சான்று அளிக்கப்பட்டதற்கு பின்னால் அதில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு பல நேரம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் இதையெல்லாம் மீறி தான் ஜெயலலிதா காலத்தில் அந்த டேம் 99 என்ற படத்தை பேன் பண்ணாங்க. விஸ்வரூபத்துக்கும் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்படி பல போராட்டங்களுக்கு இடையில் இந்த காமம் சார்ந்தது வரும்போது பார்த்திங்கன்னா காலமாகவே அதுக்கு பல தடைகள் இருந்திருக்கு. மதம் சார்ந்த விஷயங்களை பற்றி காதல் பேசுகிறது, காமம் பேசுகிறதுக்காக லேடி சாட்டலிஸ் லவர்னு ஒரு புத்தகம் வெகு காலம் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டதுக்கு காரணம் அதீதமான காமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெரால்ட் ராபின்ஸு அந்த மாதிரி பல நாவல்கள்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப விலாவரியாக காமம் பற்றி எழுதியிருக்கின்ற பல பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காட்சி ஊடகங்கள் எல்லார் கையிலையும் சேர்ந்ததுக்கு பின்னாடி சமீபமாக ஒரு 5-6 வருடங்களுக்குள் சுனாமி மாதிரி இது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்ம ஒத்துக்கணும். அவ்வப்போது நீதிமன்றமும் கண்டித்து அதை நீக்குங்க, அதெல்லாம் தடை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இல்லை, அதே நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொருத்தன் கையில் வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் இருக்கும்போது 4 சுவர்களுக்குள் அவன் எதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு நீதிமன்றத்தால் முடியாது. ஆகவே அந்த கண்டென்ட் என்று சொல்லப்படுகின்ற பொருளடக்கம் இருக்குது பாருங்கள், அது காமம் சார்ந்ததாக இல்லாமல் போனோகிராஃபி என்று சொல்லப்படுகின்ற ஆபாசத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுது. அந்த போனோகிராஃபிக் கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு என்னென்ன உணர்வுகளால் அவன் எப்படி பாதிக்கப்படுகிறான் என்பதுதான் ஒருவனுடைய மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்போ உதாரணமாக இன்செஸ்டுவல் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று பேசுவோம். இன்செஸ்டுவல் ரிலேஷன்ஷிப்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு காலத்துலேருந்து வரும். சிக்மண்ட் ஃப்ராய்டு காலத்துலேருந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, தந்தைக்கு எப்பொழுதும் மகள் மீது பாசம் அதிகம், அம்மாவுக்கு பையன் மீது பாசம் அதிகம் என்கின்ற சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய சில மருத்துவ ஆய்வறிக்கைகள் உண்டு. அதெல்லாம் அதற்குண்டான உளவியல் ரீதியான காரணங்களை பேசுவது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த கண்டென்ட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, போக்சோ வழக்குகளில் பல இடங்களில்
தான் வளர்க்கின்ற பிள்ளைகள் மீதே அத்துமீறி பாலியல் உறவிற்கு ஈடுபடுகின்ற முயற்சிகள், அதில் நடக்கின்ற குற்றங்கள்னு தனியாக வந்துட்டு. இது ஆண்கள் மட்டும் அல்ல, பெண்களும் இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஈடுபட்டு வரும்போது இதெல்லாம் ஒரு நேரத்தில் உலக அளவில் எங்கோ கண்காணாத தேசத்தில் நடந்து கொண்டிருந்த எல்லாமே இன்னைக்கு கையடக்க கருவியில் உங்களுக்கு உள்ளே வந்துடுது. இதுக்கு சென்சார் போர்டு கிடையாது, தடுப்புகள் கிடையாது, சட்டங்கள் கிடையாது, ரூல்ஸ் கிடையாது, விதிமுறைகள் கிடையாது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் சட்டமும் விதிமுறைகளும் இருக்க தான் செய்யுது. ஓடிடி எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனால் அது எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு சாதகமாக வருகின்ற பொழுது அதை ப்ரமோட் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க, ஒரு கேம்பிளிங் என்று சொல்லப்படுகின்ற சூதாட்டத்தை தடை செய்யணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தோம். அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஆன்லைனில் அதற்கு உண்டான விளம்பரங்கள் எப்படி வருதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் சுடலமுத்து திருநெல்வேலியிலேருந்து வரேன், நான் இந்த சாதாரணமாக இந்த விளையாட்டில் 5 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் ஒரு கார் நிற்கும். அதே விளம்பரத்தில் கடைசியாக முடிக்கும்போது இது பணம் இழக்கும் அபாயம் உள்ளது. அது எப்படி வரும்னு சொல்ல, இதில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்கும். இது என்னன்னே புரியாது, நான் சொன்னது புரிஞ்சுது உங்களுக்கு? இதில் பணம் இழக்கிறது அபாயங்கள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்கும், அவ்வளோதான் வரும். இந்த வாயில் குழாங்கல் போட்டு பேசினா எவ்வளோ ஸ்பீடாக பேசுவான், அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு படத்தில் முழுக்க அருவாளையும் கொடுவாளையும் வச்சு வெட்டிட்டு கடைசி நேரத்தில் வன்முறை தீர்வாகாதுன்னு கடைசியில் போடுவான் பார்த்துறீங்களா? அதுக்கு இதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படி வர்ற சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் பூராவுமே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா வன்முறை சார்ந்தவர்கள், காமம் சார்ந்தவர்கள். அதுக்கு தான் நீங்கள் சொன்ன அந்த சதை போதை அப்படின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த சதை போதைன்றது பார்த்தீங்கன்னா போதை மருந்தை விட, சாராயத்தை விட, மதுபானங்களை விட மனிதனை போதையின் உச்சத்திற்கு ஏற்றி கொண்டு செல்லுகின்ற பொழுது தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்ற குற்றங்கள் தான் இன்றைக்கி உலகை ஆட்டி படைக்குது. அதில் தான் சீரியல் கில்லர்ஸ் வருவான். பல நேரங்களில் நீங்கள் பாருங்கள், ஒன் சைடு, அதாவது ஒருதலை காதலில் கைக்கிளை பெருந்தணை என்று சொல்லுகின்ற பொருந்தா காமத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு நீ ஒத்துழைக்கலன்னு சொன்னால் நான் உன்னை வெட்டுவேன் குத்துவேன்ற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணங்கள் திரைப்படங்கள் தானா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரைப்படம் என்கின்றது ஒரு பேசு மொழி உண்டு திரைப்படத்துக்கு. ஒரு காலத்து திரைப்படத்தினுடைய நாயகர்கள் இருக்கான் பாருங்க, அவன் 50 வயசில் 17 வயசு பொண்ணு கூட கதாநாயகன் நடிப்பான். இப்பெல்லாம் வந்தால் போக்சோவில் கேஸ் போட்டுருவாங்க. 1000 இருந்தாலும் அந்த காலத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த படங்களில் இருந்த சில காட்சி அமைப்புகள் ஒரு எல்லையை மீறாமல் தான் இருக்கும். அது பாடல் வரிகள் இருக்கும், சில அந்த கிளப் டான்ஸ்னு போடுவோம் அந்த காலத்தில். அதை தவிர வேறு இடங்களில் அந்த சதை குழுக்கள்லாம் இருக்காது. ஆனால் ஒரு திரைப்படத்தினுடைய மொழி என்பது ஒரு அடக்கத்துக்குள்ளே தான் இருக்கும். நான் பேரை சொல்கிறதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு பையன் அந்த பிற்பாடு திரைமொழி என்பது மிக மோசமான மொழியாடல் சினிமாவில் வந்துச்சு. கெட்ட வார்த்தைகளை நேரடியாக பயன்படுத்துதல். அதில் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. ரெண்டாவது அதை வெற்றிமாறன் கூட தொடர்றாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்களை நாங்கள் காட்டுறோம், அவங்களுடைய வாழ்க்கையை காட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணி, இந்த பாட்டு இருக்கிற பாருங்க, இலக்கியத்திற்கும் பாடலுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்ததில் தனுஷுக்கும் சிம்புக்கும் ரொம்ப பெரும்பங்கு உண்டு. அது அந்த பெண்களை கேவலமாக பேசுறது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் 2 பேரை சொல்கிறேன், ஏன்னா அது இளைஞர்களுடைய இதுவாக இருக்கிறதால. அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக இவங்க 2 பேரை மட்டும் நான் குறிப்பாக சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறதால, உங்களுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதால, தனுஷ் போன்றவர்கள், சிம்பு போன்றவர்கள் அந்த பெண்மையை கொச்சைப்படுத்துகின்ற விதம், எவண்டி ஒன்றை பெத்தான், என்ன பார்த்தா செத்தான், அங்கே கவிதையும் இல்லை பாடலும் இல்லை, என்னமாவது ஒன்று பண்ணிட்டு போங்கடா. ஆனால் உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கான். நீ சீரழிஞ்சி போ, நீ என்ன வேணா போ, நீ என்ன பண்ணுற, வறுமையில் வாடுகின்ற மக்களை பற்றி மட்டுமே பேசுகிற மாதிரி படம் எடுக்கிற. ஆனால் உன் வாழ்க்கை முறைகள் என்னவா இருக்கு? சுரண்டுறதுக்கு இவன் தேவைப்படுறான், வாழும்போது நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உனக்கு மேல் குலம் தேவைப்படுகிறது. இப்படி எளிய மக்களை சுரண்டி மேலே கொண்டு போகிறதுக்கு சினிமா பயன்படுத்துகிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு படத்தில் ஒரு சாதாரண ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்கிறான் பாருங்க, இதில் அடங்குற ஆட்டம் தாங்க முடியல. என்னால் ஆடுற ஆட்டம் தாங்க முடியலன்னா நான் குறை சொல்ல, அந்த நடிகையை அல்லது அந்த நடிகனை அப்படியே நகலெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவங்க எடுக்கிற பிரயத்தனம்
அதுக்கு பண்ணுற ஆடை செலவு, அதுக்கு பண்ணுற ஷூட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த அளவுக்கு தனக்கு திறமை இருக்குன்னு வெளிப்படுத்துறாங்க. திறமையை வெளிப்படுத்துறது வந்து நான் வேணான்னு சொல்லுங்க, அந்த அப்சீன் கண்டென்ட் அப்படியே கொண்டு வரணுமா, அந்த ஆபாசத்தையும் அப்படியே அரங்கேற்றணுமா? நான் என்ன மகாபாரதத்துலேருந்தையும் ராமாயணத்துலேருந்தையும் கம்பராமாயணத்துலேருந்தையும் புறநானூர்லேருந்துமா போட சொல்கிறேன்? எதெல்லாம் கேவலமாக இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கோ, இன்றைக்கி அடுத்த ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியுமாக வந்துடுறாங்க. ஷார்ட்ஸில் வந்துட்டு அதில் கொஞ்சம் நகைச்சுவையாக பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, அது ரசிக்கும்படியும் இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் பார்க்குறேன், ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், பொண்ணுங்கிற இடத்துல போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறான் ஃபோனில். அவன் அசிங்கமாக பண்ணுறதில்லை, ஆனால் அவன் பண்ணுற மாதிரி பண்ணால் செருப்படி தான் விழும். இவன் பேசி வச்சுட்டு ப்ராங்க் பண்ணுறான். எங்கேயாவது ஒரு பொண்ணு இருக்குன்னா போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி, டேய் என்னடா பக்கத்தில் பூ உட்காந்துருக்கா, ஐயோ என் பக்கத்தில் ஒரு மயிலே இருக்குது. இவர் கவித்துவமாக பேசுகிறாராமா. இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடக்க முடியுமா? இதை விரும்புவார்களா? இது ஈவ்டீசிங்கில் வரும். பொது இடத்தில் ஒரு பெண் அமர்ந்திருக்கிற இடத்துல வந்து நீ போய் ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதை கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க? இது ஒரு சின்ன உதாரணம். கணவன் மனைவியாக வந்து இவங்க அடிக்கிற லூட்டியை நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கேன், அந்த குழந்தை முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சீனை போட்டு வந்து புருஷனை முன்னாடியும் முத்தம் கொடுத்துட்டு அந்த குழந்தை என்ன ரியாக்ஷன் எடுத்து போடுறான், லிப்லாக் பண்ணுறான். அப்போ இது எந்த எல்லையை தாண்டி நீங்கள் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனது சதை கோடங்களை மற்றவர்களுக்கு படைப்பதன் மூலம் எனக்கு லைக் பண்ணுன்னு ஒரு கும்பல் அலைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு கும்பல் வந்து இதை வந்து எப்படி வியாபாரப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி வந்து அடுத்த நிமிஷம் அவன் கையில் பொருளை கொடுத்துட்றான் இப்போல்லாம் விளம்பரத்துக்கு. இவ்வளோ போயிட்டு இருக்கும்போது தான் திரைப்படங்களை பற்றி கேட்டிங்க. திரைப்படங்களுக்கு வந்து சென்சார் போர்டு இருக்குது, சென்சார் போர்டுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குது, யூ இருக்குது, யூஏ இருக்குது, பேரண்டல் கைடோடு போகிறதுக்கு வந்து 16க்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணுன்ற கைடன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி திரைப்படத்திலே உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசை ஆதரிக்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா படங்கள் வேறு மாதிரி வருது. இப்போ உதாரணத்துக்கு இந்தியில் அனிமல்னு ஒரு படம் வந்தது. அந்த அனிமல்ன்ற படத்தில் இருக்கிற காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாலாம் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு தேசிய விருது கொடுக்குறான். அந்த கண்டென்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்திற்கு எதிரான அந்த மாநில மக்களை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக ஒரு படம் எடுத்தால் அதுக்கு தேசிய விருது கொடுக்குறான். அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறாரு, எங்கள் மாநிலத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. கேரளா ஃபைல்ஸ் வந்து கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து இந்த படத்துக்கு தேசிய விருது கொடுப்பதன் மூலம் நீங்கள் கேரள மக்களை கொச்சைப்படுத்திட்டீங்கன்றார். காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தது. அப்போ ஒரு மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் காட்டுறேன்னு சொல்லும்போது தமிழர்களை கொச்சைப்படுத்துவதாக கிங்டம்னு ஒரு தெலுங்கு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனால் அது வந்து கருத்துரிமைன்றாங்க. மெட்ராஸ் கஃபேன்னு ஒன்று வந்தது ஓடிடி பிளாட்ஃபார்மில். இலங்கை தமிழர்களை வந்து எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ கொச்சப்படுத்தணுமோ பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் தான் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்தது. இப்போ இது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்க. கோவில்களில் நடக்கின்ற கூத்துகளை பற்றி, சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்க அயோக்கிய பயல்கள் பற்றி பராசக்தி பேசின காலம்லாம் போயிடுச்சு. இன்றைக்கு வெப் தொடர்கள் வருகின்ற பொழுது இதை போல் மதத்தினுடைய போர்வையில் நடிக்கின்ற காம கூத்துகளை பற்றி ஒரு சீரியல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தமிழில் வந்து ஒரு விளம்பரம் வந்தது. வந்த உடனே அது இந்து மதத்தை கொச்சப்படுத்துன்னு போய் தடை வாங்கிட்டான். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த சமூகமும் வர்ணாசிரமும் மனு தர்மமும் எவ்வளவு கேவலமாக நடத்தியது என்பதை பெரியாருக்கு இணையாக, அம்பேத்கருக்கு இணையாக புரட்சிகரமாக சொன்னவர் வந்து ஜோதிபாய் பூலே. அவருக்கு மகாத்மா பட்டம் கொடுக்கப்பட்டது. அவங்க மனைவி சாவித்திரிபாய் பூலே. சமூக சீர்திருத்தங்களை பற்றி பேசி அவங்கள பற்றி ஒரு படம் எடுக்கும்போது இதே ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த இந்தியாவினுடைய கண்டென்ட்னு சொல்லுவாங்கல்ல, அமேசான் பிரைமனுடைய இந்தியாவினுடைய சிஇஓ சொல்கிறாங்க பாருங்க, அவங்கள அலகாபாத் உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னிச்சு. மன்னிப்பு கேட்க சொன்னதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதிபாய் பூலேயுடைய கதையில், சாவித்திரிபாய் பூலே கதையில் இவர்களை யார் சிறுமைப்படுத்தினார்களோ கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எடுத்துன்னு சொல்லிட்டு பிராமணர்களுடைய சங்கங்கள் வந்து மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கி அதெல்லாம் நீக்க வச்சாங்க. ஆனால் காலங்காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ கருவறைக்குள்ளே போகக்கூடாது, நீ நாலாஞ்சாதி சூத்திரன் ஒன்று எவ்வளோ திட்டிகிட்டு இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க போட்டு மூடிடுவாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து
திரைப்படங்கள் ஒரு பக்கம் இதை பேசிட்டு இருந்தாலும் டிஜிட்டல் ஃபார்மேட் என்று சொல்லப்படுகின்ற மின்னணு ஊடகங்கள் கைக்கு வந்ததுக்கு பின்னாடி ரெண்டாக பிரியுது. சில திரைப்படங்கள் வந்து தியேட்டருக்கு வந்து ஓடினா ஓடாமல் போகலாம், ஓடுறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் நேரடியாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு சேட்டலைட் மூலமாக வீட்டுக்கு நேராக வந்துடும். இப்போ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது நான் சொன்னதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு பின்னாடி ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாட் தமிழ் ஏஐ அப்படின்னு ஒரு நிறுவனம், ஹாட் தமிழ் ஏஐ அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து ஷார்ட் ஃபிலிம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதில் வர்ற உருவங்கள் பாருங்கள், அதை போன்ற அளவுகள் உள்ள பெண்கள் இன்னைக்கு இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. மேலாடை இல்லாமல் கீழே வந்து முட்டிக்காலுக்கு மேலேயும் உடை இல்லாமல் பல பெண்கள் கொழுத்த பெண்களாக அவர்களை காண்பிப்பதை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வந்து அவர்களை நடக்க விடுவது, பேச விடுவது. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியாவில் வந்து இதை போன்ற அவலங்கள் வந்து நிறையா நடக்கும். இதே மாதிரி ஏஐ ஜெனரேட்டட் விஷயத்தில் வந்து கொரியாவில் பார்த்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு உயரமான பொண்ணு முழுக்க நனைஞ்சு போயிருப்பா, ஒரு குடிசை மாதிரி ஒரு வீட்டில் இருப்பா. அங்கே வந்து இந்த பசிக்கும் பஞ்சத்துலையும் அடிபட்டின வயசான ஒரு கிழவர் வந்து படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிழவரை வந்து இந்த பொண்ணு கூப்பிட்டு சில பழங்கள்லாம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கொச்சையான உணர்வுகளை காட்டுகின்ற விதமாக இருக்கும். அவர்கள் கொண்டு வருகின்ற காய்கறிகள், அவர்கள் கொண்டு வருகின்ற கிழங்குகள், இவையெல்லாம் சிம்பாலிக்காக அதை எவை குறியீடாக காட்டுகின்றது, எந்த உறுப்புகளை நேரடியாக அது வந்து பிரதிபலிக்கிறது என்கின்ற அவமானத்தை வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொரியனில் தான் வந்துகிட்டு இருந்தது. இப்போ தமிழில் வருது. இந்த நான் சொன்ன மாதிரி கொழுத்த அளவுடைய பெண்களை காமிச்சு பார்க்குறவங்களுக்கு அது ஏஐன்னு தெரியும்ல, தெரிஞ்சாலும் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ அது ஏஐயாக இருந்தால் கூட நீங்கள் அதனுடைய சித்தரிப்பு என்னவாங்க இருக்கு? ஒரு 30 வயசு பொண்ணு ரோட்டில் வந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு கிழவன்ட்ட அவ்வளோ பெரிய நனைதலோடு வந்து உடையில் நீங்கள் காட்டுறதும் கொடுக்கறதும் எதை வந்து நீங்கள் குறியீடாக செய்கிறீர்கள்? அவர் திடீர்னு போய் வந்து உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை உட்கார வச்சதுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்துட்டு தொடர்ந்து வரும். நீங்கள் வரும்போது ஒரு வாட்டி நீங்கள் இல்லை இதுக்கே நீங்கள் வந்து அது வந்து காட்சி தான் இல்லையா, அதுக்கே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் இதை விட மேலெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது சார். 50 ரூபா போட்டு பேசுகிற மாதிரிலாம் வந்துருச்சு. ஐயோ உங்களுக்கு தெரியாது, அதை தான் சொல்ல வரேன். உங்கள் காலத்தில் இது இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. இந்த செல்ஃபோன்லாம் முதல்ல வந்த பிற்பாடு அப்போல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பேப்பரில். இந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து பெண் தோழிகள் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க ஆடியோவில். அவுட் கோயிங் காலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 10 ரூபா இருந்த காலம். இதெல்லாம் ஆண்ட்ராய்டு வரதுக்கு முன்னாடியா? வெறும் மொபைல் ஃபோன் ஒரு நிமிஷத்துக்கு 10 ரூபா. நீங்கள் அந்த ஃபோனை போட்டிங்கன்னா எடுத்து நீங்கள் யார் என்ன எந்த ஊரில் இருக்கின்ற விசாரிக்கிறதுக்கே ஒரு 3 நிமிஷம் போயிடும். எவ்வளோ? அதுக்கு அடுத்தது நீங்கள் எதாவது சொல்ல முடிஞ்ச உடனே அந்த முக்கிறது முணகிறதெல்லாம் ஆரம்பித்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அவங்க கிட்ட கறந்துருவாங்க. ஃபோன் பில்லில் ஏறிடும். அப்போல்லாம் ஃபோன் பில்லு கட்டுறது, இப்போ தான் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறது டாப் பண்ணிக்கிறதெல்லாம். அப்போல்லாம் உங்கள் பில்லை வரும். அதனால் ஃபோன் பில்லு எவ்வளோ ஏறுதுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அதை போன்ற கேவலங்கள் ஆரம்பித்தது வந்து இன்றைக்கி இப்போ நீங்கள் சொன்ன ஆப்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க போகிறாங்க, உங்களுக்கு ஆண்டி பிடிக்குமா பொண்ணுங்க பிடிக்குமான்னு கேட்குறான். உடனே ஆண்டி தான் பிடிக்குன்னு ஒரு குரூப் வந்து பேசுது. சின்ன பொண்ணுக்கிட்ட போய் உங்களுக்கு அங்கிள் பிடிக்குமா? இதெல்லாம் சுகர் டேடி சுகர் மம்மின்னு சொல்லிட்டு பல கூறுகள் இருக்குது அதில். இதை வந்து பேட்டி எடுத்து போடுறான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பொண்ணு வந்து அதில் வந்து ஒரு இந்த தலை கலைஞ்சி லுங்கியெல்லாம் மடித்து கட்டிக்கிட்டு ஒருத்தன் இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிற மொழி இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் மொழி பெயர்க்கணும். எதை கெட்ட வார்த்தையை அந்த தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக டிக்ஷனரி போடணும். அவ்வளோ இன்டீசென்ட் அப்சீன் வல்கர் லாங்குவேஜ், கேவலமான மோசமான கீழ்த்தரமான மொழியில் வந்து பேசுவாங்க. அப்போ மக்கள் இதை பேசுறது இல்லையா? பேசுவாங்க. ஆனால் ஒரு ஊடகத்தின் மூலமாக என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து சர்வசாதாரணமாக பொது இடங்களில் அது என்ன அர்த்தம்னே தெரியாமல் அந்த கெட்ட வார்த்தையை இப்போ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கெட்ட வார்த்தையை பெண்கள் பேசுறது நானே கேட்டிருக்கேன். அப்போ நான் வந்து என்ன மாரல் போலீஸா? இவர் பூமர் அங்கிள்
60 தாண்டிட்டாரு, இந்த பெருசுக்கு வேலை இல்லை, கழுத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம். அதான் கேட்க வந்தோம். எல்லாரும் இப்போ வரவேற்பு அப்படி இருக்கு, நீங்க எப்படி வரவேற்பு அப்படி இல்லை. நீங்க நாம் எப்படி சிதைந்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசணும். சென்சார் போர்டு இருந்த காலத்தில் வந்து நான் இருந்தப்பெல்லாம் வந்து நிறைய நான் வந்து அதை குறைக்கிறதுக்கெல்லாம் முயற்சிப்பேன். ஏன்னா சில இடங்களில் வந்து ஒரு காலத்தில் எவ்வளோ குறைச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ வந்துட்டு இருக்கு வெப்பில். இல்லை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காவது சென்சார் இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு பிற்பாடு அதற்கு எந்த விதமான வரையறைகளும் இன்று வரை கொண்டு வரப்படவில்லை. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் கண்டென்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டின்னு ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது கண்டென்ட் கண்ட்ரோல்ன்றது வந்து அதில் சொல்லப்படுகின்ற பொருள் அடக்கம் என்ன. நான் சொன்னது காமம் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. இந்தியாவிற்கு எதிரான ஒரு கருத்து, ஒரு மாநில மக்களுக்கு எதிரான ஒரு கருத்து, தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்து, தெலுங்கர்களுக்கு எதிரான ஒரு கருத்து, வட இந்தியர்களுக்கு எதிரான ஒரு கருத்து. இப்போ உதாரணமாக மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஒடிசாவுக்கு போகும்போது இங்கேருந்து சாவியை தமிழ்நாட்டில் திருட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சு ஒரு சீரீஸ் எடுக்கலாம். ஏன்னா சென்சார் போர்டு கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் பூரா திருடுறாங்க, பிறந்ததுல நினைச்சானோ என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே கதையை உருவாக்கலாம், சொல்ல முடியும். நான் வரேன், முக்கியமானதுக்கு வரேன். இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுனால உங்களுக்கு என்ன லாஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான் பிரைமோ ஜியோவோ பல பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. இவங்க எல்லாமே உங்கள் செல்ஃபோன் மூலமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் சாதாரணமாக போட்டு படத்தை பார்க்கலாம், டேபில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம், ப்ரொஜெக்டர் வச்சிங்கன்னா ஹோம் தியேட்டரில் போட்டு பார்க்கலாம். பணம் மட்டும் கட்டினா போதும், நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுதா? ஆனால் அதில் வருகின்ற கருத்து என்ன? இதுக்கு உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் நிறைய பேர் போய் கேஸ் போட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டு மத்திய அரசுக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் சென்சார் போர்டுக்கும் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய விதிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த விதிகளில் லயபிலிட்டி ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எத்திக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்றது வந்து யார் இதையெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உண்டான ரெகுலேஷன் என்ன, அவர்களுக்கு உண்டான எத்திக்ஸ் என்ன, எத்திக்ஸ்ன்றது வந்து ஒரு நெறிமுறைகள் என்ன அப்படின்றதெல்லாம் விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் ரெகுலேஷன். உங்களை நீங்களே திருத்திங்க. எத்தனை பேர் ரெடியாக இருக்கும்? உங்களை நீங்களே வந்து கட்டுப்படுத்திங்க. நீங்களே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை போட்டுருங்க, யூன்னு போடுங்க, யூஏஎன் போடுங்க, யூஏஎன் போட்டு +16 போடுங்க, அடல்ட் கண்டென்ட் இருந்தால் ஏன்னு போடுங்கன்னு போட்டால் முடிஞ்சு போச்சா? சரி, ஒரு நெட்ஃப்ளிக்ஸையோ ஒரு அமேசான் பிரைமோ ஒரு வீட்டில் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சிங்க, 4-5 அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்பா இல்லாத நேரத்தில் பையன் பார்க்குறான், பையன் இல்லாத நேரத்தில் அம்மா பார்க்கலாம், அம்மா இல்லாத நேரத்தில் மகள் பார்க்கலாம், அல்லது எல்லாரும் வேலைக்கு போன பிற்பாடு வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் வந்து எதை வேணால் பார்க்கலாம். இன்றைக்கி அவங்க தான் டார்கெட். இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வர்க்கம் இருக்குது பாருங்கள், அதை தான் டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏனென்றால் அவர்கள் தனியாக இருக்கிறார்கள், அவர்களது சிந்தனைகளை மடைமாற்றம் செய்ய முடியும், அதன் மூலமாக என்னெல்லாம் வியாபாரம் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த சீரியல்லாம் பாருங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய, அதாவது வன்முறை சார்ந்தது, இனத்திற்கு எதிரானது, மதத்திற்கு எதிரானது, மொழிக்கு எதிரானது முதல்ல. அதற்கடுத்தது வந்து காமம் சார்ந்தது, அப்புறம் இந்த போதைப் பொருள் விற்பனை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியில் வந்து இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், சொல்ல மறந்துனேன், ஏஐன்னு சொன்னீங்க இல்லையா, ஸ்பானிஷ் படத்தை கூட தமிழில் போட முடியும். ஒரு எந்த மொழி படமாக இருந்தாலும் அதை அத்தனை மொழிகளுக்கும் மாற்றுகின்ற தொழில்நுட்ப வசதி இன்றைக்கி வந்துடுச்சு. நீங்கள் போய் சைடில் வந்து லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணி தமிழை போட்டிங்கன்னா மெக்சிகன் படம் கூட தமிழில் வரும், ஸ்பானிஷ் படம் கூட தமிழில் வரும். அவன் பேசுகிற கெட்ட வார்த்தைக்கு உடனே இவன் நம்ம ஊர் கெட்ட வார்த்தையை போடுறான். அப்போ அந்த கெட்ட வார்த்தைன்றது மட்டும் இல்லை, அந்த கண்டென்ட்டு. இப்போ ஷீ அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது, இது வந்து இந்தியில் எடுத்தாங்க, தமிழில் வருது. ஒரு போலீஸ் பெண் இருக்குது பாருங்கள், போலீஸ் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு பெண்ணை அண்டர் கவர் ஏஜென்ட்டாக மாற்றுறாங்களாம். துப்பறிகின்ற ஒரு பெண்ணாக மாற்றுவதற்கு நீ விபச்சாரியாக நடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபச்சாரி என்னெல்லாம் செய்வாளோ அதை படமாக்குறான். யார்? காவல்துறையில் வேலை செய்கின்ற ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவனோட விவாகரத்து நடக்குது, பேரலாக வழக்கு. வீட்டுக்கு போனால் இதனுடைய சம்பளத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அதனுடைய தங்கச்சி இது கண்ணு முன்னாடியே சல்லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு மேலே மாடியில்.
இப்படி மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் துறையினால் தயார் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போயிட்டு ஒருத்தங்க கூட வந்து அதுக்கு ஈடுபடுத்து பார்த்தீங்களா, அந்த உணர்வுகளால் தாக்கப்பட்டு அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்த உணர்வு வருதான் அந்த பெண்ணுக்கு. இது விபச்சாரியா போய் அனுபவிச்சது பாருங்க. அந்த உணர்வுகளால் இந்த போலீஸ் துறையில் இருக்கின்ற பெண் பாதிக்கப்படுதான். இதுக்கு பேரு ஷீ. இதுக்கு என்ன கண்டென்ட் இருக்கு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த ரெகுலேஷன்ஸு, லயபிலிட்டிஸு இதெல்லாம் வரும்போது செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக பேசிய காரணத்தால் அந்த சிஇஓ கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. ஆனால் இதை வச்சு நீங்கள் பொழுதுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இதற்கு என்ன கட்டுப்பாடுகள் என்று கேட்டால் மத்திய அரசிடம் பதில் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு, பல மாநில நீதிமன்றங்களில் இது வழக்கு நிலுவைகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் கடந்து நான் ஏன் இதை கவலைப்பட்டு பேசணும்னு நினச்சேன்னா, நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுட்டு தான் பேசுகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்செஸ்டுவல் ரிலேஷன்ஸ் வரும்போது அந்த இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் நிலையில் இருக்கின்ற ஒருத்திக்கு மகன் நிலையில் இருக்கின்ற ஒருவனோடு ஏற்படுகின்ற பிணைப்பை பற்றி பேசுவது இடிபஸ் காம்ப்ளெக்ஸ். அது வந்து எதற்கு வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா மகள் வரும்போது எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ். இது சாதாரணமாக பேசிட்டு போகிற விஷயம், மெடிக்கல் கோட். ஆனால் இதையெல்லாம் நியாயப்படுத்துகின்ற அளவிற்கு பல படங்கள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். எத்தனை தொடர்கள், அந்த தொடர்களுக்கு எதுவுமே வந்து அந்த கண்டென்ட் வந்து அப்போ கண்டென்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒன்று கொண்டு வரணுன்றாங்க. இதனுடைய உள்ளடக்கத்தை எல்லாம் நாம் வந்து கொண்டு வருவதற்கு கட்டுப்பாடுகள் தேவை. இந்த பக்கம் குதிக்கிறோம், சாராயம் 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 குதிக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் போதை கலாச்சாரம் தான் ஒரு ஒரு லூஸ் வந்து காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருக்கு, யாருன்னு தெரியும். ஆனால் இந்த போதைப் பொருட்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் மேலாதிக்கம் அதிகம் நிறைந்த சக்திகள் தங்களுக்கு கீழே இருக்கின்ற இன மக்களை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பகுதியில் வந்து அது அதிகமாக நடமாட விடுவான் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு. யாழ்ப்பாணம் அப்படித்தான் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நான் குறியீடு தான் சொல்லுவேன். தமிழ்நாட்டிலும் அது அதிகமாக பேசப்படுவதற்கு காரணம், இந்தியாவில் மிக அதிகமாக போதையினால் பாதிக்கப்படுகின்ற மாநிலம் பஞ்சாப். ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் அதிகமாக குறிவைத்து பேசுவதற்கு உண்டான அரசியல் காரணங்கள் இருக்கு. ஆனால் அதை வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வர விரும்பல. இப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல வெளிநாடுகளில் வந்து இப்போ அமெரிக்காவெல்லாம் இதெல்லாம் இல்லையான்னு கேட்பாங்க. அமெரிக்காவில் வந்து இதுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். நார்த் கரோலினாவில் நான் ஒரு 50 நாள் தங்கியிருந்தேன். நான் இருந்த வீட்டில், என்னோடய வீட்டில் இருந்து அதை பார்க்கும்போதே நீங்கள் அதை ஓப்பனே பண்ண முடியாது. பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு கேட்கும், இது பேண்டு, நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் கொடுக்கணும், உங்களுடைய வயசு எவ்வளோன்னு போடணும் அப்படின்னு ஒரு 3-4 கேள்விகள் கேட்கும். அப்போ நான் என் மகனோடு இருக்கும்போது நான் என்ன செய்யணும்னா, அவனுடைய நம்பரை போட்டால் தான் அது ஓப்பன் பண்ண முடியும். பல ஸ்டேட்டில் வந்து அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற வன்முறைகள் வேறு, அங்கே இருக்கிற காம களியாட்டங்கள் வேறு. ஆனால் அந்த காம களியாட்டங்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் கண்களுக்கு போகாமல், அந்த மனதிற்கு செல்லாமல் தடுப்பதற்கு 1000 வரைமுறைகளை அவன் வச்சிருக்கான். அதை மீறினா ஃபைன் கட்டியே மாளாது. ஆனால் நம்மை போன்றவர்கள் கட் அண்ட் பேஸ்ட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதை பார்த்து காப்பி அடித்து வாழறோம். அந்த காப்பி அடித்து வாழற வாழ்க்கையில் அந்த உயர்குடியினுடைய வாழ்க்கை முறைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதையெல்லாம் கல்லா கட்டுறது தான் இந்த ரெஸ்டோ பார். இந்த ரெஸ்டோ பார் அடிக்கிற கூத்தெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் 12 மணி 1 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டான். இவன் என்னெல்லாம் கொடுக்குறானோ அதை வந்து எதை போன்ற பெண்களை அழைத்து கொண்டு வந்து சீரழிக்கப்படுகிறார்கள். தயவு செய்து பாருங்கள். உடனே பெண்களை வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடாதா, பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாதான்லாம் கேட்குறாங்க. ஔவையார் கள்ளு குடித்ததை பற்றி நம்ம பேசுகிறோம், அது விஷயம் அல்ல. ஆனால் அது எப்படி எளிதாக இருப்பவர்கள், இதுதான் மேட்டிமை வாழ்க்கை முறை, இதுதான் பகட்டான வாழ்க்கை முறை என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதன் மூலமாக, அதன் மூலமாக வந்து அது சக்ஸஸ் ஆகணும்னா வர விரக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏற்படுகின்ற தோல்விகள்.
அதன் மூலமாக ஏற்படுகின்ற இழப்புகளை சரி செய்ய முடியாத இடத்தில்தான் குற்றம் தனது கருவறையிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வருகின்ற வேலையை செய்கிறது. இது ஆணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். ஒரு சாதாரண மனிதனை வெறிபிடித்தவனாக, ஒரு பெண்ணை வெறிபிடித்தவளாக மாற்றுவது எது என்று கேட்டால் முதலில் உணர்வுகள், உணர்வுகளின் மேலாக வருகின்ற உணர்ச்சிகள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகின்ற பகுத்தறிவு இல்லை என்று சொன்னால் அந்த பகுத்தறிவை கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஆயுதங்களாக இருப்பது சட்டமும் ஒழுங்கும். அந்த சட்டமும் ஒழுங்கும் கண்ணை மூடிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதை போன்ற சாத்தான்கள் மேய கிளம்பிவிடும். அப்படி மேய்கின்ற சாத்தான்களை கட்டுப்படுவதற்கு எது ஆயுதம் என்று கேட்டால் மனக்கட்டுப்பாடு ஒண்ணுதான். அந்த மனக்கட்டுப்பாடை சொல்லிக் கொடுப்பவர்கள் யார் என்று கேட்டால் பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு அதை பற்றின அறிவு கிடையாது. அவர்கள் பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற இயந்திரங்களாக அவர்களை மாற்றி வைத்து விட்டோம். ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் வாயை திறந்தாவே அவன் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம். பல இடங்களில் ஆசிரியர்களே குழந்தைகள் மீது கை வைக்கின்ற அவலத்தை ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் பாருங்க எத்தனை ஆசிரியைகள் சக மாணவ தன்னை கீழே படிச்சுக்கிட்டு இருக்க பையனை கூப்பிட்டு போய் சீரழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். பாம்பேயில் ஒரு 16 வயசு பையனை என்ன பண்ணி ஒரு டீச்சர் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு சமுதாயம் மொத்தத்திலையும் காமத்தின் பின்னால் சதை போதையில் அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னெல்லாம் நம்ம கையில் இருக்கு? ஒன்று சென்சார் போர்டு, இன்னொன்று சட்டம் ஒழுங்கு. நான் ரொம்ப முக்கியமாக இதில் பேச வேணும்னு நினைக்கிறது சைபர் கிரைம்னு ஒரு துறை இருக்கு. இந்த சைபர் கிரைம் துறைக்கு 24 மணி நேரமும் கண்காணிப்பதற்குன்னே ஒரு அமைப்பு இருக்கு. மத்திய அரசினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு CERT-IND பேரு, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். இவனுடைய வேலை 24 மணி நேரமும் சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற மின்னணு சாதனங்கள் வழியாக நடக்கின்ற தொடர்புகள், எவையெல்லாம் குற்ற செயல்கள், எவையெல்லாம் தீவிரவாத செயல்கள், போதை மருந்து நடமாட்டம் என்பது என்ன? இப்போ எத்தனை பேர் உங்களுக்கு வெறும் மொபைல் ஃபோனில் மிரட்டி டிஜிட்டல் அரெஸ்ட்னு தூக்குறாங்க. இன்னைக்கு காலையில் பாருங்க, மும்பையில் தனியாக இருந்த 83 வயது மூதாட்டியிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக 8 கோடி அவுட்டா. போன வாரம் என்ன நியூஸ்? மும்பையில் தனியாக இருந்த 90 வயது முதியவரிடம் 4 இளம் பெண்கள் நீங்க சொன்ன ஆப்ஸ் மூலமா நட்பு பாராட்டி அடித்த பணம் எவ்வளவு தெரியுமா? 9 கோடி. 90 வயசு பெரியவர், 4 சின்ன பொண்ணுங்க 25 வயசு 30 வயசுல ஆப்ஸ் மூலமா போய் அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பார்த்தா மொத்தம் 9 கோடி அக்கௌண்ட்ல காணோம். பணம் போறதே தெரியாது அவருக்கு. தெரியாம எப்படி இவ போய் இன்னொருத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றா, அவ இன்னொருத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றா. அவர் பார்த்தாரான்னு தெரியாது, பழகினாரான்னு தெரியாது, அல்லது ஃபோனில் மட்டும் பேசினாரான்னு தெரியாது, வெளியில் போனாரான்னு தெரியாது. இதுக்கு பின்னாடி இன்னும் வீட்டில எல்லாம் என்ன இருக்குது ஸ்டோரிலாம் நமக்கு தெரியல. ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், இளம் பெண்கள் ஆப்ஸ் மூலமாக மயக்கி ஏமாற்றிய பணம் 9 கோடி, இதில் மிரட்டினது 8 கோடி. அப்போ இந்த சைபர் துறைக்கு இந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நான் சொன்ன ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் இருக்குல்ல, யூடியூப் போனீங்கன்னா இது இல்லாமல் உங்களால் பார்க்க தாண்டி போகவே முடியாது. அப்போ காவல்துறை என்ன கண்ணை மூடிட்டு இருக்கு? இது மாநிலம் சார்ந்தது. அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க? பாதி நேரம் பார்க்குற நம்ம காவல்துறை அதிகாரிகள்லாம் இவங்களுக்கு பார்த்தா சூர்யா, விக்ரம் இவங்க ஞாபகத்தில் ஷர்ட்டு மட்டும் கரெக்டாக தைச்சி போட்டுக்கிறாங்க, டைட்டாக பாடி பில்டர் மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி கண்ணியமாக வர வேண்டும் என்பதை கூட நீ சினிமா நடிகனை பார்த்துட்டு நடக்கிறீங்க. பொது வழியில் சினிமா நடிகை மாதிரி சட்டை போட்டுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள என்ன ஊடுருவுது? காவல்துறையிலேருந்து எத்தனை பேர் இதுலேருந்து மாட்டிக்கிட்டு வெளியில் வராங்க? டிஜிபி மேலே கம்ப்ளைண்ட் வருதா, கையை வைக்கிறாரு காலை வைக்கிறாருன்னு? துறைக்குள்ளும் இது போய் ஊடுருவுது. அதாவது காம உணர்வுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அது காவல்துறை, மருத்துவத்துறை, வழக்கறிஞர் துறை, நீதித்துறை, உச்சநீதிமன்றம், எல்லாத்துக்கும் வரும். உணர்வுள்ள எல்லாருக்கும் இருக்கு. நீங்கள் எந்த இடத்தில் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிறீர்களோ அதுதான் மனிதனுடைய 6 அறிவினுடைய வெளிப்பாடு. அந்த மிருக இச்சை என்று சொல்லப்படுகின்ற மிருக உணர்வு எப்பொழுது அவனுக்கு தலை தூக்குகிறதோ, உணர்வுகள் என்பது உணர்ச்சிகளாக மாறி நான் சொன்ன மாதிரி கட்டுப்பாடற்ற மிருகமாகவும் விலங்காகவும் அவன் மாறிடுவான். இப்போ இத்தனை சட்டங்கள் வரும்போது தண்டனை சட்டத்தில் இருந்தது, பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. இன்னைக்கு பொதுவெளிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, அமெரிக்கா
போன்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் பிச்சை எடுக்கணும். நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு பார்த்து ஏதாவது ஒன்று பேசிங்கன்னா ஐயோ மாரல் போலீஸு எங்களை கேள்வி கேட்குறேன்னு பொண்ணுங்களை விட்டு பேச விட்டுறாங்க. ஆனால் ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஆபாசமாக கேவலமாக பேசலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது. உரிமைம்பாங்க. இது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. இங்கே ஜெண்டர் பயாஸ் கிடையாது. அப்போ மனிதன் என்பவன் எப்படி விலங்குகளிலிருந்து வேறுபட்டு அறியப்படுகிறான் என்று சொன்னால் அவன் நடத்தைகள் மூலமாக, அவன் உணர்வுகளின் மூலமாக. இப்போ நமக்கெல்லாம் உணர்வுகள் இல்லையா என்ன? காதல் உணர்வு என்பது இல்லாத ஒரு மனிதனே கிடையாது. அந்த காதல் உணர்வு என்பதை போற்ற தெரிந்தவர்கள் தான் பொயட்டிக்காக வாழ முடியும், ஒரு காவிய வாழ்க்கையை வாழ முடியும். எல்லோருக்குள்ளும் ஒரு சின்ன கருப்பு பக்கம் இருக்கும். அதை எவ்வளோ தூரம் நமக்குள்ளே வச்சுக்கிறோன்றது தான் அதில் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சமுதாயமே இந்த போதை ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கும்போது மாநில அரசோ மத்திய அரசோ இதை போன்ற ஊடகங்களில் வருகின்ற இந்த கண்டென்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாவே ஒரு நாளைக்கு 50 பேர் அரெஸ்ட் பண்ணலாம். இந்த 50 பேர் அரெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும். எடுத்துகிட்டு ஏஐ வந்து இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறான், என்ன மொழி யூஸ் பண்ணுறான், இது எந்த பர்மிஷனில் இந்த கண்டென்ட்டை அவன் வெளியில் கொண்டு வரான், இது எதன் மூலம் தடுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் யார், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அந்த ரெகுலேஷனுக்கு அவன் என்ன பண்ணான். செல்ஃப் ரெகுலேட்டர் பத்தாது. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து தளங்களுக்கும் மிக முக்கியமான கட்டுப்பாடுகள் தேவை. அந்த கட்டுப்பாடுகள் வரலன்னு சொன்னால் இந்த சமுதாயம் என்பது எப்படி சொல்கிறது, ஒரு எல்லாத்தையும் திறந்து போட்டு ஒரு வீட்டு உள்ளார் யார் வேணாலும் எதை வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் நடக்குமோ அதுதான் டிஜிட்டல் உலகம். டிஜிட்டல் உலகம் என்பது உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். வீட்டுள்ளார வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறது மாதிரி ஒரு மனிதனுக்குள் உள்ளே நுழைந்து அவனுடைய உணர்வுகளை திசை திருப்பி அவனை மடையனாக மாற்றுவதற்கும், கொலைகாரனாக மாற்றுவதற்கும், குற்றவாளியாக மாற்றுவதற்கும், தீவிரவாதியாக மாற்றுவதற்கும், மனநலம் பிறந்தவனாக மாற்றுவதற்கும் உண்டான எல்லா கூறுகளும் இன்றைக்கு இணையம் வழியாக கிடைக்கப்படுகிறது. இந்த இணையவழி குற்றங்களை பற்றியே 20 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கின்ற நான் இதனுடைய பரிணாம வளர்ச்சி ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறது என்பதற்கு என்னிடம் அணுவாக ஆதாரங்கள் உண்டு. இதை வந்து நான் ஒரு சமூக அக்கறையில் பேசுகிறேனே ஒழிய இந்த பின்னூட்டத்தில் வந்து பெருசுக்கு வேற வேலை இல்லை. நிறைய பேர் சொல்ல போகிறாங்க, ஐ எம் நாட் கேட், ஐ எம் நாட் பாதர்ட். நான் வாழும் வரையில் எது என் மனதிற்கு சரி என்று படுகிறதோ அதை நான் சொல்வதற்கு கடமைப்பட்டவன். நான் வாழும் காலம் வரைக்கும் என் சமூகத்திற்கு எது தேவையோ அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்படி சொல்லுகின்ற ஒரு செய்தியாகத்தான் இந்த நிகழ்ச்சியும் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். உண்மையுமே சமூக அக்கறைக்காக தான் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பேசுகிறீங்க, அதில் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், பார்க்குறவர்கள் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்க வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்காக ஒரு ரூல்ஸ் கொண்டாடணும்னு சொல்கிறீங்க. அந்த வெப்தொடர்களில் வந்து அந்த உறவுகள் தொடர்பான விஷயங்கள் வரும்பொழுது அந்த கண்டென்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து இணையதளத்தில் ஆபாச படங்கள் வந்தது, தேடிட்டு போனது இல்லை, அது தேடிட்டு போனோம், ரெண்டாவது தேட்டருக்கு போனோம், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து டயலாக் அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப உறவுகளை கொச்சப்படுத்துகிற மாதிரியும், மதிக்கக்கூடிய உறவுகளை ரொம்ப கீழ்த்தரமான பதிவுகள்லாம் போட்டு ரொம்ப இதாக இருக்குது அந்த தொடர்கள். அதை கட்டுப்படுத்தணும். அது மத்திய அரசு கையில் தான் இருக்குது, மாநில அரசை விட மத்திய அரசு கையில் தான். 2 அரசுகளுக்கும் அந்த பொறுப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி வரும்போது இந்த கண்டென்ட்டில் எதெல்லாம் வருதோ இது வந்து நம்முடைய காவல்துறை வந்து கண்காணிக்கணும். கண்காணிக்கும் போது நீங்கள் டைரெக்டாக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது. ஆனால் இது அவங்களுடைய பார்வைக்கு இன்னும் வரலன்னு சொல்கிறேன்னா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்க எடுத்துக்கல. எப்படி போதைப் பொருள் கலாச்சாரம் எப்படி இளைஞர்களை சீரழிக்குதோ, மக்களை சீரழிக்குதோ, அதுக்கு இணையாக இந்த சதை போதையும் அந்த அளவுக்கு இணையாக சீரழிக்குது. இது அது கூட துணை சேர்ந்துக்கும் பின்னால. இது போதை மருந்தோட துணை சேர்ந்துக்கும், இது மது போதையோட துணை சேர்ந்துக்கும். இது 3 குட்டி சாத்தான ஒன்னா சேர்ந்து ஆடுற ஆட்டம் தான் குற்றமா போய் முடியும். வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.